நீங்க ஒரு விஷயம் முன்னாடி சொன்னீங்க, தெரியாத விஷயத்த தகவலா சொல்றதை விட தெரிஞ்ச விஷயத்த டிஃப்ரெண்டா சொன்னாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்ற மாதிரி ஒரு தகவல். அது என்னன்னா, இந்த நிறைய மீம்ஸ்லாம் பார்ப்பேன் நான். அந்த வலைப்பேச்சு அது விஷயங்கள் அதில் வந்து புது கருத்துலாம் எதுவுமே இருக்காது. முன்னாடி கல்கண்டுன்னு ஒரு புக் இருக்கும் தெரியுமா? அந்த புக்கில் வந்து நிறையா தகவல் புது புது தகவலாக இருக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுதான், ஓ ஜப்பானில் வந்து இப்படி ஒன்று இருக்கா, இப்படி ஒரு புல்லட் ட்ரெயின் இருக்கா அந்த காலத்தில், இன்னும் பாரிஸில் வந்து இப்படி ஒரு ஈஃபில் டவர் இருக்கா, ஏதோ இந்த மாதிரி பொது விஷயங்கள் நிறையா, இல்லை எங்கேயா நடந்த விஷயங்கள் சம்பவங்கள், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் இப்போ இருக்கிற வலைப்பேச்சு வந்து தெரிஞ்ச விஷயங்களை ஞாபகப்படுத்துறது தான் நிறையா இருக்குது. புது தகவல்ன்றது ரொம்ப 10% தான் இருக்குது. அந்த 90% தெரிஞ்ச விஷயங்களாக இருக்குது நமக்கு. ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. என்னென்னா, ஆமாம்ல நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம்ல, இப்படி ஒன்று இருக்குல்லன்னு ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. அதை தான் நான் சொன்னேன். இன்றைக்கி நம்ம சினிமாவில் சொல்கிற எல்லா விஷயங்களும் வந்து மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. டிராஃபிக்கில் வந்து ஒழுங்காக நின்று போகணுன்றது ஒன்றும் தெரியாத விஷயங்கள். நம்ம எப்படி அதை சொல்கிறோன்ற இன்ட்ரெஸ்ட் தான் அங்கே. அதுதான், அது புது தகவல் கிடையாது, தெரிஞ்ச தகவல். அதை வேறு மாதிரி சொல்லியிருக்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ சப்போஸ் அந்த பூஜையில் வந்து ஹீரோக்கிட்ட வந்து ஹீரோயின் கேட்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இவர் தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது பிடிக்காது. எந்த பொண்ணுக்குமே வந்து தன்னோட ஃப்ரெண்டோ லவ்வரோ ஹஸ்பண்டோ ஒரு கெட்ட பழக்கம் வச்சுருக்கிறது கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் நம்ம லவ் பண்ணுறோன்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு, என்ன அந்த அந்த ஒரு கிரிப்பை வச்சுக்கிட்டோ வடவர் அந்த இதை வச்சுக்கிட்டு அவரை வந்து ரூல் பண்ணுன்றதும் அவளுக்கு பிடிக்காது. ஏன்னா நான் லவ் பண்ணுன்றக்காக நான் உடனே உன்னோட உரிமை எல்லாத்துல தலையிடணுமான்னு நினச்சிடக்கூடாதுன்னு. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எத்தனை சிகரெட் ஒரு நாளைக்கு பிடிக்கிற, எவ்வளோ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி அடிக்கிற கேட்டு, நீ சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது, இதெல்லாம் இது எப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்லை, இதை விட்டு அதிகமாக போனால் தான் டேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இவருக்கு அது சுருன்னு உரைக்கும். இப்போ என்னென்னா, அவள் நம்ம பிடிக்கிறது வேணான்னு தோணுது, ஆனால் சொன்னால் மரியாதையாக இருக்காது. அதனால் இப்படி வேறு மாதிரி இன்டெரக்டாக சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணுக்கே இவ்வளோ வலி இருக்குன்னா அப்போ என் அம்மாவுக்கு எவ்வளோ வலி இருக்கும் என்ன நினச்சி. ஏன்னா நான் கெட்ட பழக்கம் வச்சுருக்கேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி, எல்லாம் தேவையா நமக்கு, விட்டுலாம்ல இப்படின்னு. அது கூட நான் விட்டுறேன், இன்றைக்கி திருந்திடுறேன் அப்படி இல்லாமல் வேறு மாதிரி. இதில் என்னென்னா, அந்த பொண்ணோட அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீ பிடிக்க வேணான்னு சொல்ல, ஆனால் இந்த அளவு மாறாமல் வச்சுக்கோன்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி வந்து அந்த விஷயங்களை வந்து இன்னும் டைரெக்டாக மூஞ்சில் போய் குத்துற மாதிரி சொல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போகிற விஷயமா நான் பார்க்குறேன். உங்களோட ப்ளஸ்ன்றது வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, உங்களோட டைலாக் வந்து ஒரு லைனில் இருந்தாலும் அது இம்பேக்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. ஒரு படத்தில் கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க, காயப்பட்டவனுக்கு அது ஆறுற வரைக்கும் தான் வலி, ஆனால் காயப்படுத்தவனுக்கு ஆயுஸ் ஃபுல்லாக வரின்றது ஒரு லைன் தான் கேட்கும் போது, ஆனால் அது ஃபீல் பண்ணும்போது அதோட இம்பேக்ட் ஜாஸ்தி. இது எப்படி உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்? இல்லை, எனக்கு அந்த சீன்லாம் எழுதும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. ஏன்னா ஜஸ்ட் எந்த தப்பு பண்ணாத ஒருத்தன், இவனும் வந்து அவனை எதுவும் காயப்படுத்துன்னு நினைக்கவே இல்லை. அவன் ஒரு கெட்டவனை நோக்கி பாயிறான். அது ஒரு நல்லவன் கை போயிடுச்சுன்ற வழியில் இவன் துடிச்சு தான் கிடப்பான். வாழ்க்கை ஃபுல்லாகவே அவன் வந்து ரணமாயிடுவான். அவன் ஏதாவது காயப்படுத்துகிறவனோட பெயின் வந்து, அதுவும் அந்த கேரக்டர் இடது கையில் சாப்பிட்றத பார்க்கும்போது எனக்கு மனசு வலிக்குதுன்னு அழும்போது, அது வந்து உண்மையிலே ஒரு நல்லவன் வந்து தப்பு பண்ணிட்டா அப்படி தான் கும்பிடுவான். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். ஆனால் ஒரு நல்லவன் தப்பு பண்ணதுக்கும் ஒரு கெட்டவன் தப்பு பண்ணதுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அதுவும் இந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் காசுக்காக கண்டதையும் பண்ணுற பொறுக்கி கிடையாது, கொள்கைக்காக ஏதோ ஒன்று பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த டைலாக் அங்கே படத்தில் பார்த்துக்கிட்டு. ஏன்னா நான் வந்து அதே கேரக்டர் அந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவேன். ஆனால் நான் காசுக்காக பண்ணல, பொறுக்கி மாதிரி வந்து எனக்கு ஒரு காசுக்காக வந்து ஏதோ ஒரு கொள்கை இல்லாமல் சுற்றுற ஆள் கிடையாது நான் அப்படின்னு விஷயங்கள். அந்த மாதிரி ஆள் அவர். அதுதான் அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு வந்து வலிக்கும். நம்ம இந்த தப்பு நம்ம பண்ண ஒரு செயல் வந்து ஒருத்தரை பாதிச்சிருச்சுன்றது யாராலும் தாங்க முடியாது. நல்ல மனசோடு இருக்கிறவங்க, யதார்த்தமாக வாழ்கிறவங்களால தாங்க முடியாது. அடுத்தவங்க ஹர்ட் ஆனால் அவங்களுக்கு வந்து அதை வெளியே ரிஃப்ளெக்ட்லாம் பண்ணி ஐயோலாம் அழலாம் மாட்டாங்க. ஆனால் உள்ளே அவங்களால தாங்க, அவங்களுக்கு தூக்கம் வராது. அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விஷயம். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னால் அந்த இது நடந்து போச்சு அது. ஆனால் மனசுக்குள்ளே வலிக்கும். அந்த வலியை தான் நம்ம ஹீரோ வாயிலாக சொல்லியிருப்போம். பொதுவாக உங்களோட படத்தோட இந்த 17 படத்தோட ஹீரோஸ், இந்த 17 இந்த பார்க்கல மக்கள், இந்த 16 படத்தோட ஹீரோஸ் வந்து
பேசிக்கலாவே ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரில்லியன்ஸாவே இருக்கிற மாதிரி தான் நீங்க கேரக்டரைசேஷன் பண்றீங்க. பிளஸ் ஒரு கால்குலேஷன், இங்க இருந்து போனா இப்படி இது இப்படி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கால்குலேட்டிவ் பிளஸ் இன்டெலிஜென்ஸாவே தான் காமிக்கிறீங்க. அது வந்து பர்பஸா ஒரு பாசிட்டிவா இருக்கணும்ன்றதுக்காக பண்ண விஷயமா இல்ல அந்த கதையில அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது? அது பர்பஸா பண்ண மாட்டேன் நான். பட் ஒரு கதை எழுதும்போது ஒரு யோசிக்கும் போதே நம்ம வந்து அந்த கேரக்டர் வந்து நெளிவு சுழிவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவனாவே தான் வருது. அது என்னன்னே தெரில. அது அதுக்கப்புறம் நம்மளோட அறிவாளித்தனத்தெல்லாம் அது மேலே ஏற்றிடுறோம். எல்லா விஷயத்துலையும் உலக ஞானம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆக்கி விட்டுறோம் நம்ம. அதனால வந்து இதெல்லாம் அங்கேருந்து போனால் இங்கேருந்து போனால் 10 நிமிஷம், இங்கே போனால் 3 நிமிஷம், இங்கே 4 நிமிஷம் போகலாம், போயிட்டு போனால் கழிச்சு கிளம்பலாம், இப்படி பேசுகிற மாதிரி தான் வருது அது. ஏன்னா நம்ம எங்கே புழங்குறோம், எப்படி வாழ்கிறோம், அதுதான் வருது. ஆமாம், அது வந்து ஒரு போலீஸோட என்கொயரி மாதிரில அது கூட எங்கேயாவது வந்து மைண்டில் யோசிச்சதாக இருக்கும் ஒரு விஷயம். நம்ம வந்து சில நேரம் பார்த்தாச்சுன்னா அருணாக்கோடியெல்லாம் காணுன்னு தேடிக்கிட்டு இருப்போம். பார்த்தாச்சுன்னா இப்போ பேண்ட்டோட போயிருக்கோம். அது மாதிரிலாம் நடந்திருக்கும் எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு சீசன். ஏன்னா அது வந்து அருணாக்கோடி வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வந்து அது வந்து வெல்டே வைக்க மாட்டாங்க. அது உள்ளே வந்து ஒரு மெழுகு இருக்கும், அதை வந்து உருகி ஊற்றி தான் ஜாயின் பண்ணுவாங்க, அறக்கும்பாங்க. எனக்கு அந்த வேலையும் தெரியும், எனக்கு அந்த ஆசாரி மாதிரி செய்கிற வேலை தெரியும். ஸோ அந்த தொழிலை சொல்கிறேன் நான். ஸோ அந்த வேலை எனக்கு தெரியும். அது இப்போ என்னன்னா அது எனக்கே ஒரு நாள் கண்டிப்பாக கலந்துக்கும். எனக்கே ஒரு நாள் அது வெள்ளிங்கிறதுனால அது வந்து கலந்துக்கிட்டாலும் யாரும் ரொம்ப பண்ணுவோம். ஏன்னா வெள்ளிலாம் அப்போ வந்து கிராமம் வந்து 12 ரூபாவில் இருந்தது, 20 ரூபாய்க்குள்ள இருந்துச்சு. இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படி தான் அறக்காதான் இருக்குது, வெல்டு இருக்காது. அது கன்ஃபார்மாக ஒருத்தர் காணாமல் போகும். பார்த்தாச்சுன்னா அது வந்து வேஸ்ட்டில் எங்கேயோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா பேண்ட்டில் மாட்டிகிட்டு இருக்கோம். இது மாதிரி விஷயங்கள் தான் அதில். அது அப்போ நைட்டில் தான் இருக்கும், போய் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் போலீஸாக இருக்கிறதுனால அது ரொம்ப வியப்பாக இருக்காது நமக்கு. ஏன்னா அவரோட மூளை ஃபுல்லாகவே போலீஸ் மூளையாக தான் இருக்கும். எனக்கும் இந்த போலீஸு மேலே இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப, அந்த வேலைக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டதுனால நிறைய இந்த கிரிமினல் பிரெயின் நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஸ்கிரிப்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று மைண்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு வேங்கையில் வந்து ஒரு சாமானியன் ஒரு சின்ன பையனாக தான் காட்டியிருப்பேன், ஒரு வாலிபன் பையன். அவர் கூட நிறைய பிரில்லியன்ட் வேலைகள் நிறைய பண்ணிகிட்டே இருப்பார். அதாவது அது ஒரு பெரிய பிரில்லியன்ட் மூவாக அது தெரியாது படத்தில். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு, அந்த டைலாகு, அவங்க எடுக்கிற ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தெரியும். அவங்கள நல்லா சில விஷயங்களை பொறுத்துட்டு நிற்கிறது சில பேருக்காக. இது மாதிரி இந்த ஒரு நல்ல வெல் டோன்டு ஒரு கேரக்டராக அது ஆயிடுது. அது ஆமாம், அது ஒரு ரவுடி கேரக்டராக இருந்தால் கூட சூர்யா வந்து நம்ம 6ல் வந்து ஒரு ரவுடி கேரக்டர் தான். பட் அவரும் ஒரு எத்திக்ஸ் பேசுவார்ல. சித்தி புருஷன் வந்து நம்ம அப்பனோட வயசு அதிகமாக கூட இருக்கும், அதுக்காக அவனை பெரியப்பாணி கூட முடியாது, சித்தப்பா தான் கூப்பிடணும், ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவார். அதெல்லாம் வந்து அவனுக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி பேச முடியும். ஒரு பொண்ணை வந்து ஒரு நம்பி வந்த பொண்ணை வந்து போட்டு கொடுக்கக்கூடாதுடா. ஒரு பொண்ணை வந்து நம்ம கூட வந்துச்சுன்னா அது வந்து ஒரு முறைடா. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதில் அந்த பொண்ணை பேர் எழுக்கக்கூடாதுன்றது ஒரு முறை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அதுலேயே அவர் வந்து நீங்களாவது அண்ணன்னு உதட்டுன்னு தான் சொல்றீங்க, ஆனால் நான் அடி வயிற்றுலேருந்து சொல்கிறேன். அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. யாருமே நான் என்னைக்குமே அண்ணனே அடி வயிற்றுல இருந்தாலும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து வெறும் வாயிலிருந்து தானே சொல்லியிருக்கிறீங்க, நீ என்னை யாரும் தம்பியாகவே நினைக்கலன்னு ஃபீல் பண்ணுற இடங்கள். அன்னைக்கு கூட யாரோ ஒரு ஐடியில் யாரோ மீட் பண்ணேன். அப்போ சொன்னார், நாங்கள் அடிக்கடி அவனா ஏதோ இடம் விட மாட்டோம்னா துரோகம்னு 2 வரி சாங் அனுப்பிச்சி விட்ருவோம். நீ கூட அந்த படத்தில் உள்ள சாங்கு, அதில் ஒரு சாங் இருக்கும் இல்லையா செகண்ட் ஹாஃபில். அதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது ரொம்ப ஒரு 6ல் வந்து அந்த டைலாக் வந்து அவ்வளோ ஒரு ரவுடியாக இருப்பார். கடைசியில் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க சார், தங்கச்சி மாதிரி தான் அப்படின்ட்டு வருவார். இதெல்லாம் கூட வந்து இப்போ சொல்லும்போது நம்ம பொண்ணுக்கிட்ட இவன் என்னடா போய் பேச போகிறான்னு, தங்கச்சி மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நீ வந்து ரொம்ப பெரிய இது பண்ணிக்க ப்ரெஷர் ஆகிக்கோனா, நான் வேறு ஒரு கண்டென்ட் தான் போயிட்டு பாருமா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சுத்தாதீங்கம்மா, உலகத்தில் நீ நம்ப வேண்டிய எப்படி இழுத்து விட்டான் பார்த்தியா உன்னை, உலகத்தில் நீ நம்ப வேண்டியது அப்பா அம்மா மட்டும்தான், அவங்க தான் 100% நம்ப வேண்டியது சம்திங். இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபியை தான் அந்த கேரக்டர் பேசிட்டு போகிற மாதிரி இருப்பேன். இப்போ வன்மமாக ஒரு விஷயத்த சொல்லுவார், என்னவா ஒழுங்காக அவன் புள்ள திருந்திடுறானா, இல்லை ஏதாவது உடம்புலேருந்து ஒரு 5-6 கிலோ எடுக்க வேண்டியிருக்குமா, அதாவது கை காலை வெட்ட வேண்டியமா இருக்குன்றதே வந்து ஒரு 5-6 கிலோவை எடுக்க வேண்டியிருக்குமான்னு வேற மாதிரி ஒரு கணக்கு. அங்கேயே ஒரு அக்கௌண்டன்ட் வந்துடுவார். இந்த மாதிரி
நீ கேட்குறதுனால அந்த ஃப்ளாஷ்பேக்கில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு சார். இப்போ தாமிரபரணி, பூஜை, ரத்னம் 8 வருஷ கேப். ஸோ விஷால்கிட்ட நீங்க பார்த்த டிரான்சிஷன், அதே மாதிரி ஹரியோட டிராவல் இந்த 3 படத்துல எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? என் சைடெலாம் எனக்கு ஒரு பெரிய சேஞ்செல்லாம் எனக்கு தெரியல. அதே வேலையாக அதே இதை நான் வந்து கடமைன்னு பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். பெரிய சேஞ்ச் இருக்காது. நான் என்னோடய படங்கள் நல்லா இன்றைக்கி அப்டேட்டடாக ஏதாவது பண்ணுறோமான்னு தான் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது கதை அமையுதா, அந்த கதையில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ண முடிஞ்சிருதா, நல்ல வசனங்களை எழுதிட முடியுதா, ஏதாவது அப்டேட்ஸ் இருக்காப்பா, ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா படத்தில், இது மாதிரி தான் நம்ம. அவ்வளோதானே தவிர பெரிய சேஞ்ச் என்கிட்ட கிடையாது. விஷால்கிட்டையும் ரொம்பலாம் சேஞ்ச் கிடையாது. அவர் எப்போதுமே வந்து கூல் ஹீரோ தான். அவர் நல்லா ஜாலியாக வந்து வேலை செஞ்சுட்டு போகிறவர். ரொம்ப வந்து இந்த படத்தில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, அவர் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போகிறதுனால ஒரு பர்டிகுலர் ஷெடியூலுக்கு அப்புறம், ஒரு 2 ஷெடியூலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டைரக்டர் உள்ள வந்துட்டார். அதனால் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சார். அதை நான் பேசிப்பேன், அவர்கிட்ட சொல்லுவேன், நான் டைரக்டர் வேலை செய்கிறாரா, ஓகே ஓகே, பட் நல்லா இருக்கும் கேள்வி, எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ அது வந்து முன்னாடி அது கூட கேட்க மாட்டேன். ஏன்னா அது முதலே வந்து கதை கேட்கும்போதே ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்டுருவார். அதோட அவர் வந்து டோட்டலாக டைரக்டர் டோப் படிச்சுட்டு அவர் பாட்டு கூலாக வந்து ஆக்ஷனாக தான் அவர் சீரியஸாகவே ஆவார். அது வரைக்கும் சாதாரணமாக கேஷுவலாக தான் நின்றுருப்பார் அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தில் அந்த சேஞ்ச் இருந்துச்சு. மற்றபடி கேரக்டராக அவர் எப்போதுமே ஒரே மாதிரி தான், எல்லாரையும் மதிக்கிறவர், எல்லாரும் ரெஸ்பெக்டாக பிஹேவ் பண்ணுறவர். இப்போ விவேக் சார் வந்து முன்னாடி ஒரு பேட்டியில் சொன்னார், ஹரி வந்து அப்படியே எதிர்காலத்தில் ஓடி வர மாதிரி ஓடுவார், பரபரன்னு இருப்பார். அது மாதிரி ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோ பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபிசிக் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும், உங்கள் உருவத்தை இப்படி மாற்றிக்கணும், இப்படி மோல்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த படத்தில் ரத்னம்ல இந்த படத்தில் நீங்கள் ஃபிசிக்கை மாற்ற வேணாம், ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. இது அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு அது எந்த விஷயத்தில் எதுக்காக? அதுதான் கரெக்டாக நல்ல கேள்வி. என்னென்னா உங்கள் ஃபிசிக் எனக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இவன் டோன்ட் கேர் கேரக்டர். இவன் டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பக்காவாக வந்து அப்படியே கட்ஸோடலாம் வந்து நிற்கிற கேரக்டர் கிடையாது. ஆனால் துரத்தி அடிக்கிறான்ல, அந்த மாதிரி தான் எல்லா ஃபைட்டும் வச்சுருக்கேன். நான் வந்து 8 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த 8ம் வந்து என்னென்னா, நான் மெயினாக டிஸ்கஷன்லேயே டிசைட் பண்ணுறது, இது ஒரு வெறும் ஃபைட்டாக இருந்துடக்கூடாது, இதில் வந்து ஒரு சேஸ் இருக்கணும். இந்த ஃபைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓடி போய் ஒருத்தனை போய் பிடிக்கிறதுக்கு ஓடுறதோ, இல்லை இவர் யாரையோ காப்பாற்றுறதுக்கு ஓடுறதோ, இந்த மாதிரி ஒரு ஓட்டமும் நடையுமா அந்த விஷயம் இருக்கணும். ஸோ நடுவில் அடிதடிங்கிறது கம்மியாக வச்சா போதும் நம்ம. ஸோ முன்ன பின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சாலிடாக ஒரு ஃபுட்டேஜ் வேணும் இல்லையா, அது அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடணும். ஏன்னா கதை நம்மளை அப்படி தான் சொல்லுது. ஸோ வெறும் நின்று அடிக்கிற மாதிரி ஒரு 2 ஃபைட் இருந்தால் போதும். மற்றபடி எல்லாமே ஓடி அந்த மாதிரி இருக்கணும் போது ஹீரோவுக்கு வந்து ஓடி ஒருத்தனை துரத்தி பிடிச்சிக்கிட்டு குறுக்க வர்றவங்களாம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் வச்சோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் துரத்துட்டு இருந்தால் காலையிலேருந்து ஒரு டேக்குக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடணும் பாருங்கள். ஒரு ஷாட்டுக்கு எத்தனை டேக் போகும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், அத்தனை டேக்கும் ஓடணும். ஒரு 100 மீட்டர் கணக்கு வச்சாலே ஒரு 5 டேக் 6 டேக்குன்னா அதே 600 மீட்டர் ஆச்சு ஒரு ஷாட்டுக்கு. 20 ஷாட் 25 ஷாட் நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் மினிமம் ஓடி ஆகணும். ஸோ அதனால தான் நான் அதை சொன்ன விட்டேன். அவருடைய ட்ரெயினர் கூட பார்த்தேன், தம்பி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு டேவே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. இது வந்து தொடர்ந்து 80 நாளும் ஓட போகிறார் அவர். நடுவில் எனக்கே ஒரு நாள் சீன் எடுக்கிற அன்றைக்கி ஓடாமல் இருப்பார். அதனால் நீ வந்து சார் நாங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவோம், அது கிடையாது, ஓடுறதுக்கு ட்ரைனிங் கொடு ஹீரோவுக்கு. அங்கே வந்து அவருக்கு வந்து அது வந்து ஒரு சேலஞ்சிங் ஆகிடக்கூடாது, அது வந்து ஈஸியாகிடணும் அப்படின்னா ஓகே சார் பண்ணிடலாம். பார்த்தா அதுவும் மாஸ்டருங்கெல்லாம் பிந்தி எடுத்தாங்க. நானாவது கொஞ்சம் நியாயம் பார்ப்பேன். ஒரு எந்த கட்டு அவ்வளோதான் ஓட வைப்பேன் ஹீரோவை, ரொம்ப ஓட வைக்க மாட்டேன். நான் லென்த்தை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி தான் ஓட வைப்பேன். இங்கேருந்து இங்கே தான் வைப்பேன்னு சொல்லி உடனே கட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஓடுற ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு இது பர்ன் ஆகிட்டே இருக்குது, உடம்புல டயர்டாகிட்டு இருக்கும், நம்ம வேஸ்ட்டாக அதுக்கு ஓட விடணுன்ற மாதிரி. மாஸ்டருக்கு வந்து நல்லா வரணுன்றக்காக அந்த வெறியில் ஐயோ எனக்கு மூச்சு முட்டு ஓடும்போது அவர் துரத்திட்டு ஓடுறது பார்த்தா. ஸோ அது வந்து நல்லா நடந்துச்சு அந்த ஃபைட். நீங்கள் ஃபைட்டை பார்க்கும்போது தெரியும் நீங்கள் எப்படி ஓடிருக்காங்கன்னு வந்து பாருங்களேன். ஐயோ சார், ஒரு டைரக்டர்ஸ் வந்து அவங்க விஷுவலைஸாக என்ன பண்ணி ஷூட் பண்ணாலும் அதை என்ஹான்ஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணுறது ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படத்தில் டிஎஸ்பி அவருக்கு உங்களோட ஜேர்னியில் ஒரு 6வது படம். இந்த படத்துக்கு டிஎஸ்பியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? சாங்கா ரீரிகார்டிங்க? முதல்ல சாங்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரீரிகார்டிங்க்கு முன்னாடியே சாங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதில் சாங்கே வந்து நாங்கள் வித்தியாசமாக பண்ணோம். இந்த படத்துக்கு வந்து மொத்த சாங்கே ஷூட் பண்ணி அதர் ஒன் சாங், அது அந்த சாங் வந்து சவுண்டோட ஷூட் பண்ண வேண்டிய டான்ஸ் பிட்டு. மற்ற சாங் எல்லாமே வந்து 5 சாங் 6 சாங் இருக்குது. பிட் சாங்கெல்லாம் சேர்த்து 7 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அது வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மாண்டேஜஸ் மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அதனால் ஆனால் அப்போ கூட ஒரு பாண்டிய சாங் கூட நமக்கு ஒரு சாங்கு சப்போர்ட்டுக்கு இருந்தால் அது வேறு மாதிரி தான் இருக்கும். பட் அவரோட பிஸி ஷெடியூலில் நான் அப்படி சொல்லிட்டேன். இல்லாட்டி அவரால் தேவையால் இந்த படமே பண்ண முடியாது. அவ்வளோ ஃபுல்லாக அவர் வந்து ஹிந்தி தெலுங்கு நிறைய படங்கள் இப்போ தமிழ்லேயே பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து நீங்கள் வந்து பொறுமையாக கொடுங்க, நான் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நான் போகும்போதே எல்லாம் ஷூட் பண்ணிட்டேன். ஷூட் பண்ணி அது வந்து இளையராஜா சார் சாங் போட்டு இசைஞானி சாங்கை போட்டு அவர்கிட்ட வந்து எடிட்டிங் ரூமில் கூப்பிட்டு காட்டினேன். அதுக்கப்புறம் தான் அவர் எல்லாமே டியூன் பண்ணி பண்ணார். ஸோ அவருக்கு என்னென்னா நம்ம பாட்டு என்னவா வரப்போகுதுன்றதை காட்டிட்டேன் நான். ஓகே. ஸோ அது இன்னும் வசதியாக அதனால் பாட்டு ஒன்றும் ஒவ்வொரு தினசாக வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு கூட ஒரு சிங்கிள் நேற்று கூட ரிலீஸ் ஆகிருக்கு, நல்ல பேர். ஒரு அந்த சாங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் வரும். அதனால தான் அதை வந்து அந்த சாங் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய எமோஷ்னல் சீன்ஸ்லாம் ஒரு 5 வரியை போட்டு ஒரு சாங்காக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்துச்சு. ஏன்னா வெறும் மியூசிக்கலாக போகாமல் ஒரு 4 வரியோட போயிடலாம். அதனால தான் திவேகா சாரை மட்டும் நீங்கள் மட்டும் எழுதுங்க இந்த படத்தில். எப்போவுமே ஒருத்தர் 2 பேர் 3 பேர் கூட எழுத வச்சுருப்போம். இந்த படத்தில் அவர் மட்டும் எழுதிட்டு, ஏன்னா த்ரூ அவுட் இந்த மூடு ட்ராவல் பண்ணணும். அப்புறம் எல்லார்ட்டையும் எல்லா கதையும் சொல்லிவிட்டு இவர் இப்படி எழுதியிருக்காரு, இந்த வரியை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு சொல்ல முடியாது. அதனால் ஒரே லிரிக் ரைட்டர் தான் நல்லது. அந்த மாதிரிலாம் பண்ணால் அதில் வந்து சாங்ஸ் ஃபஸ்ட்டு. இப்போது எல்லாம் இன்றைக்கி காப்பிலாம் வந்து பண்ணி ஃபஸ்ட் காப்பியெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ரீரிகார்டிங் வந்து அப்படி பண்ணி வச்சுருக்காரு, கலப்பி எடுத்துட்டார். ரீரிகார்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து நானே ரீரிகார்டிங்க்கு நிறையா கேப் விட்டு கட் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய விஷயம். நானே கொஞ்சம் மாறி தான் இது பண்ணேன். அதை வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணி அவ்வளோ அப்படி நான் தான் சொன்னேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே இல்லை ஒரு வாரம் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒரு வெர்ஷன் பார்த்தேன் ரீரிகார்டிங். பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், 20 சாங்க்கு கம்போஸ் பண்ண மாதிரி இருக்குது, நியாயம் பண்ணி வச்சுருக்கிறீங்க வா அப்படின்ட்டு போனேன். வேறு எதுவுமே சொல்லலை நான். ஏன்னா அப்படி இருந்துச்சு, ஒன்றும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஸோ தேவி வந்து நமக்கு வந்து என்றைக்குமே நம்மளோட டிலைட்டு தான். இந்த படத்தில் வந்து அவர் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டாரு. கதை கேட்ட நாள்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப என்ன வந்து எனக்கு என்ன எத்தனை படம் பண்ணாலும் யாராவது பாராட்டுறதோட என்கரேஜ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பாராட்டுன்றது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது, அவங்க மூஞ்ச என்கரேஜ் பண்ணுறவங்கள பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். சார் 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 சிங்கிள் ஷாட்டு தான் சொன்னீங்க சார், அதை எடுத்துருங்க சார், அப்படி எடுத்துருங்க, விட்டுறாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் இதுவே கிடையாது, இது மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சொன்னீங்க, அது வந்து மேக்ஸிமம் எலிவேட் பண்ணிடுறது, வில் பிளாஸ்ட் இட் ரீரிகார்டிங்கில். இந்த மாதிரிலாம் வந்து ஏன்னா அந்த பாட்டுக்கும் கதைக்குமே ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். அதனால தான் என்னால் வந்து வித்தவுட் சவுண்டே ஷூட் பண்ண முடியுது. இல்லைன்னா பாட்டு போட்டு தான் ஷூட் பண்ணுற மாதிரி டான்ஸ் பிட்டு கிடையாதுங்க. எல்லாமே வந்து அப்படியே ஒரு வேறு மாதிரி ஒரு அட்டாச்சாக இருக்கும் மியூசிக் கூட. அண்டு சிங்கிள் ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த ஸ்க்ராட்சாக இருக்கிற சீசன்லேயே அது ரொம்ப எடுத்துகிட்டு வந்து அந்த ரா ஃபுட்டேஜை அவர்கிட்ட போட்டு காட்டினேன். அன்னையிலேருந்தே அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் பண்ணிடணும். ஏன்னா இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஷாட்லாம் நான் பார்த்துருக்கேன், ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லேயும் நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு ரியல் சிங்கிள் ஷாட், அது ஸ்டிச் பண்ணி அதுவே கஷ்டம் தான். பட் அதெல்லாம் சொன்னார் அவர், அதெல்லாம் பிரம்மாண்டமாக பார்த்துருக்கேன். இது இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே வச்சு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, இது நம்மளுடைய பெரிய யூஎஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுவார் நல்லா. சார் இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர், இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தா இன்ஸ்டன்ட்லி கார்த்திக் சுப்ராஜ்னு ஒரு டைரக்டர். ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? அதான் உங்களுக்கு கார்த்திகேயன் சந்தானம் தான் ப்ரொடியூசர். ஆனால் அந்த கம்பெனிக்குள்ளே ஸ்டோன் பெஞ்சுக்குள்ளே அவர் ஒரு அங்கத்தினராக இருக்காருங்கிறது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரேடு மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். யாராவது ஒரு டைரக்டர் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு படம் கொடுக்குறாரு, அந்த கன்சர்னுக்குள்ளே அவர் இருக்காருன்றது வந்து கேவி சார்கிட்ட 2 படம் பண்ணியிருக்கேன், டி ராமாராவ் சார் அருள் பண்ணியிருக்கேன், அது மாதிரி சரண் சார்கிட்ட படம் பண்ணியிருக்கேன், துர்ராய் சாரே வந்து ஒரு டைரக்டர் ஃபஸ்ட்டு படம் கொடுத்தவர். இந்த மாதிரி நான் ஏஎம் ரத்னம் சார் படம் பண்ணியிருக்கேன், அவரும் ஒரு டைரக்டர். இப்படி நான் பண்ண இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒன்றும் பாருங்கள், ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸ்கிட்டே பண்ண அது எனக்கு ஒரு பெரிய ஒரு. அது மாதிரி தாமிரபரணி பண்ணது வந்து விஜயா ப்ரொடக்ஷன்ஸில், அவங்களுடைய இதே வேறு லெவலில். ஆமாம். அதே மாதிரி இப்போது சிங்கம் பண்ணேன் ஞானவேல் சார் கூட, அவர் வந்து எனக்கு அவார்டு கொடுத்த மாதிரி 3 படம் கண்டினியூஸாக பண்ணியிருக்காருங்க அவர் கம்பெனிலே. சிங்கம் 2, சிங்கம் 3 எல்லாமே அங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நமக்கு தொடர்ந்து வேலை கொடுக்குறாங்கன்றதே வந்து சரி, அப்போ நம்ம அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நம்ம கரெக்டாக நடந்திருக்கோம், இல்லை நமக்கு அது நல்லா அந்த அலைவரிசை ஒத்து போயிருக்கு, அப்படி தானே நம்ம அர்த்தமாக எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். உங்களோட இந்த ட்ராவல் சக்ஸஸ் ட்ராவலில் பிரியன் சார் எப்படி மிஸ் பண்ணுறீங்க?
பெரிய மிஸ்ஸிங். அதெல்லாம் வந்து அது வந்து இழப்பு தான், அவ்வளோதான். அது நிறைய அது அந்த இது வந்து ஃபில்லப்பே பண்ண முடியாது அந்த இடத்த யாராலும். அது ஒரு பிரதர் தான். நமக்கு என்னடா இவ்வளோ பெரிய கஷ்ட காலம்லாம் இவ்வளோ சீக்கிரம் வருமா, நமக்கு அவர் இல்லாத நமக்கு அவ்வளோ பெரிய கஷ்ட காலம் இப்படிலாம் வருமான்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ரொம்பவே மறக்க முடியாத ஒரு பெயின். என்னைக்கு அவரை பற்றிலாம் 2 நாளைக்கு ஒரு தடவை பேசாமலே இருக்க முடியாதுன்ற மாதிரி தான். எவ்வளோ நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான் வீட்டில் இருந்ததோட அவர் கூட இருந்த நாட்கள் தான் அதிகமாக. 14 படம். அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து நாள் கணக்கில் மணிக்கணக்கில் அவர் கூடயே லொக்கேஷன் பார்க்குறது. எத்தனை ஃபாரின் ட்ரிப்ஸ், எவ்வளோ லோக்கல் ட்ரிப்ஸ், எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எத்தனை போர்ட்டில் வந்து ஏர்போர்ட்டில் வந்து வெயிட்டிங்கில் உட்காந்து எவ்வளோ கதைகள், எத்தனை தடவை ஃப்ளைட்டு பக்கத்தில் உட்காந்து கதைகள் பேசி க்ரியேட்டிவாக உள்ளே வருவார். இவன் நீங்கள்லாம் திருந்தே மாட்டீங்கன்னு திட்டு போவார். ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கமர்ஷியலாக வச்சுட்டா. அவர் ஒரு டேஸ்டான கேமராமேன் தான். நான் எங்கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு கமர்ஷியலாகவும் விஷயங்களை ரசிப்பாரை தவிர ரொம்ப டேஸ்ட்டாக எடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் பிகினிங் படங்கள்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். சேரன் சார் கூடலாம் சேர்ந்து நல்ல நல்ல படங்கள். ஸோ நீங்களாம் திருந்தே மாட்டீங்க போங்க அப்படின்னு திட்டு போவார். இப்படி ஒரு பயங்கரமாக இருக்கும். வண்டி நான் தான் ஓட்டுவேன். ஒரு சீசனுக்கு ஃப்ரண்ட்டில் உட்காருவார். அப்புறம் பின்னாடி உட்காந்து உங்கள் ஆள் இடோட வண்டி ஓட்டுறாரு, பின்னாடி உட்கார முடியலன்ட்டு. எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண வண்டிக்குள்ளே தான் பேசி பொதுவாக உங்களோட விளம்பரங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ல தந்தியில வந்து ஒரு சின்ன ஆட் வரும், 2 காலம் 10 சென்டிமீட்டர். அதுலேயுமே படத்தை ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆஃபீஸ் பாய் வரைக்கும் போடுற சிஸ்டம் வந்து டே 1லேருந்து இது மெயின்டைன் பண்ணிருக்கோம். அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் ரீசன் இருக்கு? எல்லோரும் வேலை செய்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்றவங்க நாளைக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு ப்ரொடியூசர் அந்த கதை ஓகே, நாளைக்கு காலைலன்னா நாளைக்கு காலைல டைரக்டர், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் டைமிங். மற்றபடி அவங்க எல்லாருமே ஒரு டைரக்டராக தான். நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படி தான். அந்த கெத்தோடு தான் நான் வேலை செஞ்சேன். நம்மளும் ஒரு டைரக்டர் தான்டா அந்த படத்தில். குறைந்த பொறுப்புள்ள ஒரு டைரக்டர் அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து என்ன நினைக்கிறது, அதிக பொறுப்புள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிதான் நினச்சிக்கிறது. என் டைரக்டர்லாம் வந்து மணி சாரும் சங்கர் சார் இருக்கிற இந்த பூமியில் வந்து நானும் ஒரு டைரக்டர்லாம் கெத்தாலாம் யாரும் தெரியலாம் முடியாது. என்ன சொல்கிறீங்க? எத்தனை வருஷமாக வந்து ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு செஷனும் மாறுது. அப்படியே அன்னைக்கு கேபி சார், பாரதிராஜ் சார் வந்து அப்படி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது மணி சார் எப்படி இன்றைக்கும் வந்து ஒரு 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 விஷயத்த போட்டாருன்னா எப்படி வைரல் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ கமல் சார் கூட வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்னடா அப்படி இதுதான். ஸோ அவங்களே அமைதியாக இருக்கும். நம்ம அதிக பொறுப்பு உள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அவங்க பொறுப்பு கொஞ்சம் கம்மியாக உள்ள. அதனால தான் நான் அவங்கள வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்காம, தப்புகள் நடக்கும், ஏதோ ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணுறதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கவலைப்படுவேன். நான் சொல்லி நீ ஒரு பொருளை கீழே போட்டு உடச்சேன்னா தெரியாமல் நான் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த பொருளை தூக்காமலே நீ இருந்தோன்னா எனக்கு கோபம் வரும். அட்டன் பண்ணு நீ வேலையை. ட்ரை டு சே சம்திங், ட்ரை டு டூ சம்திங். நீ சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. அதுக்கு உனக்கு கடி கூட உணரலாம். நீ தப்பாக சொல்கிறேன், அந்த கடியெல்லாம் வந்து உன்னோட வளர்ச்சிக்கு பின்னாடி போய் கூட என்னை போய் திட்டிக்குவோம். ஃப்ரெண்டுக்கிட்ட எங்கள் டைரக்டர் ஒரு சில இருக்கேன் இப்போ பார்த்தா கடிச்சிட்டே இருப்பா, திட்டிக்குவோம். ஆறுதலுக்கு கெட்ட வார்த்தை கூட போட்டு திட்டிக்குவோம். முன்னாடி திட்டாத, நம்ம பாட்டு வேலை செஞ்சுட்டே இருப்போம். நான் ஒன்றும் திட்டுறேன்ல, நீ என்னை பின்னாடி போய் திட்டிக்குவோம். இதெல்லாம் இப்படி தான் பேசுவேன் நான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமாக அவங்கள வந்து. ஆனால் எனக்கு வந்து அட்டன் பண்ணணும் வேலையை. வந்து நீ வந்து முயற்சி பண்ணணும். பயந்துக்கிட்டு இருக்க கூட. யாருக்கே பயம்? மனுஷனுக்கு வந்து எதுக்கே பயப்படணும்? உயிருக்கு பயப்படணும், இல்லைன்னா மானத்துக்கு பயப்பீங்க. மானமும் உயிரும் எங்கேருந்து எங்கேயும் போகிறது கிடையாது. யார்கிட்டேருந்து வாங்க போகிறது கிடையாது. வேலைக்காக தான் சண்டை போடுறோம், ஒருத்தர் கடினமாக பேசிக்கிறோம். ஸோ தைரியமாக வேலை செய்யலாம், தைரியமாக பண்ணு. தப்பாகிறத பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. பண்ணாமல் இருந்தால் தான் எனக்கு பிரச்சனை. ஏன்ப்பா அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க, எடுத்து தூக்கி கடாசுங்கப்பா அப்படின்னு சொல்லுவேன். கடாசும் போது உடஞ்சி கூட போட்டோம், அது பிரச்சனை இல்லை. என்ன சொல்லு? ஒரு கதை எப்படி உருவாகுது ஹரிக்குள்ள இருந்து? சும்மா அப்படியே போகிற போக்கில் அப்படியே நம்ம நிறைய பார்த்தது, பழகுனது, கேரக்டர்ஸ் இப்போ சந்திச்சது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று உருவாகும்ல. இப்போ வந்து இப்போ அது ஒரு கேல்குலேஷன் மாதிரி தான். அப்பா ஒரு பெரிய ஹீரோ, அதாவது நிறையா படங்கள் பண்ண ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ எல்லாம் ஹீரோ தான். அந்த மாதிரி குறைந்த படங்கள் பண்ண ஹீரோ அப்படி பிரிச்சுக்கலாம். இவங்களுக்கு ஒரு 2-3 கதை வச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு 2-3 கதை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு 2 கதை வச்சு, இப்படி எல்லார்ட்டையும் ஒரு 4-5 கதை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அப்பப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறது. ஏதாவது ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம வந்து வேறு வேறையே இருக்காது. இப்போ ஸ்கிரிப்ட், அடுத்த ஸ்கிரிப்ட் என்னன்ற தேடுதல் தான் இருக்கும்.
ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து டைம் ரிலீஸ் டேட் போடாமல் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபைனல் கட்டு முடிஞ்ச உடனே நான் கதை பேச ஆரம்பிச்சிருவேன். எப்படின்னா ஃபைனல் கட்டு முடிஞ்சதுன்னா வெளியில் வந்து எடிட் முடிஞ்சு வெளியில் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம்ல, அப்போது யாராவது கூட இருக்க அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட ஏதாவது அடுத்த படத்தை பற்றியோ அடுத்த கதைகளை பற்றி பேச ஆரம்பிப்பேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் எனக்கு சுத்தமாக எனக்கு அடுத்த வேளை சாப்பாடு என்னன்னு கேட்டாலே எனக்கு வந்து சொல்ல தெரியல, எதையாவது வாங்கி கொடுப்பா பசிக்கு அப்படின்னு அதுக்கு கூட யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இது வந்து நாங்கள் ஒரு டைம் லிமிட் வச்சு அந்த April 26 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசர் விஷால் 2 பேருமே கேட்டுக்கிட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதாவது சொல்லிட்டோம் எப்படா அதை கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். ஏன்னா நிறையா ஒர்க் இருக்குல்ல, இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்றது வந்து ஒரு பெரிய பணியாகிடுச்சு. ஈஸியாக வந்து ஒரு எடிட் முடிஞ்ச உடனே முன்னாடிலாம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் என்னால் வந்து எதையுமே யோசிக்க முடியல. நான் என்ன யோசிச்சிருக்கேன்னு, ரிலீஸ்க்கு அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் வந்து நம்மளே வந்து ஒரு விபூதி ஊதுபத்தி கொளுத்தி வச்சு பூஜை போட்டு நம்மளே ஒரு ஏதாவது ஒரு 2 கதையை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஒரு 2 கதை வந்து அப்படியே ஒரு ஃபினிஷ் ஆகாமல் இருக்குது, அது ஒரு கதையாக மட்டுமே இருந்துகிட்ருக்கு, இன்னும் வந்து அது வந்து ஒரு பிளேயாக மாறலை. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம், பிளேயாக இருக்கிறது அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கேன். எப்படின்னு தெரில சார். நீங்கள் பொதுவாக திருநெல்வேலி தூத்துக்குடி பேக்ட்ராப் தான் நிறைய பண்ணியிருக்கீங்க. இது முதல் முறையாக வேலூர் பேக்ட்ராப். இந்த ரத்தமோட டிராவல் எப்படி இருக்கு? ஏன் வேலூர்? வேலூர்ன்ற நான் நிறையா புழங்கினது என்னோடய சொந்த ஊர் தூத்துக்குடி திருநெல்வேலி. நான் நிறையா புழங்கினது வந்து இங்கே இந்த பக்கம் தான், நார்த் தமிழ்நாடு தான், மெயினாக சென்னை. என்னென்னா சென்னைனா நான் சிட்டிக்குள்ளே இருக்க மாட்டேன், ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லி சும்மா 100 கிலோமீட்டருக்கு அங்கேயும் பைக்கில் சுற்றிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு இந்த பக்கம் வந்தவாசி தான் எனக்கு சிட்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலூர் பக்கத்தில் ராணிப்பேட்டை வரைக்கும் எனக்கு சிட்டி தான். எனக்கு என்னுடைய 1 ஹவரில் நான் பைக்கில் எவ்வளோ தூரம் போகிறேனோ அதெல்லாம் எனக்கு வந்து என் கண்ட்ரோலில் உள்ள ஏரியா மாதிரி. இந்த பக்கம் பார்த்தா கும்பிடி இப்படி வச்சுருக்கோம். ஸோ இந்த மக்கள் கூட நான் நிறையா பழகியிருக்கேன், ரியல் எஸ்டேட் டைம்லேயும் சரி மற்ற நேரங்கள்லேயும் சரி. வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸும் நிறையா பேர் உண்டு என் கூட படித்தவங்க. ஏன்னா ஒரு சென்னை வாசின்னும் போது சென்னை மக்களோட இது மட்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கிறது சில பேர் இந்த அவுட்ஸ்கர்ட்டில் போய் பழகும்போது அவங்களோட கல்ச்சர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா வச்சு ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க காலகட்டத்தில் தான் எனக்கு வந்து தங்கர் பச்சான் சார் பண்ண படங்கள், அப்புறம் சேரன் சார் கூட தங்கச்சான் படம், அதெல்லாம் வந்து இந்த பன்ருட்டி, இந்த பக்கம் கடலூர் பன்ருட்டி, இந்த ஏரியா வச்சு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஏரியா வச்சு பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போது கொஞ்சம் பேர் கூட நம்ம ரஞ்சித் கூட நம்ம சென்னையோட அவுட்ஸ்கர்ட்டை வச்சு நிறைய படங்கள் பண்ணுறாரு, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சரி நம்மளும் ஏன் பண்ணக்கூடாது, சரி நம்ம அவங்க அளவுக்கு ரொம்ப ஆளுமையோடு வந்து அந்த கல்ச்சர் அப்படியே கரெக்டாக பண்ணிட முடியாது, சரி ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒன்று பண்ணுவோம். சரி நமக்கு எது சென்டர் பார்ட் எது, இந்த பக்கம் சிட்டிக்கு அப்புறம் இந்த பக்கம் சென்டர் பார்ட்னா வேலூர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கு டிவிஷன், வேலூர் காட்பாடி அந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த இதில் ட்ரெயின் போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் காட்பாடி இருக்கும், இந்த பக்கம் வேலூர் இருக்கும், அந்த பக்கம் வாணியம்பாடி இருக்கும், இந்த பக்கம் ஆம்பூர் இருக்கும், இந்த பக்கம் ஆற்காடு இருக்கும், அந்த பக்கம் ராணிப்பேட்டை இருக்கும், இப்படி போயிட்டுருக்கும். நீங்கள் அந்த ட்ரெயின் ரூட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரக்கோணம் இருக்கும், இந்த பக்கம் இன்னொரு காஞ்சிபுரம் சம்திங், இந்த பக்கம் இப்படி அந்த ட்ரெயின் வந்து த்ரூஅவுட் பெங்களூர் வரைக்கும் இப்படி பிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நடுவில் 7 கிலோமீட்டரில் 2 சிட்டியும் ஜாயின் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி வேலூரில் வந்து ஹைவேஸுக்கு நடுவில் 8 பிரிட்ஜ் இருக்கிற ஒரே ஊரை தான். நான் அதான் யாரை கட்டினேன், யார் இங்கே வந்து பவரில் இருக்கும்போது இது கட்டினாங்க அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. அது சிட்டிக்குள்ளே ஹைவேஸ் போகும், எல்லாத்துக்கும் பிரிட்ஜஸ், எல்லாமே க்ளீனாக இருக்கும், எல்லா இடமும் வந்து வேலூர் தூய்மையாக இருக்குது, இதெல்லாம் பார்த்துருக்கேன். நிறையா நான் வந்து அங்கே வந்து டைலாக் எழுதுறக்கா போவேன். பக்கத்துலேயே ஒரு சிட்டி, நம்ம இங்கே வந்து டக்குன்னு ஒரு 2 மணி நேரத்தில் ஓடிடலாம். ஸோ வேலூரை வச்சு பண்ணலான்னு ஐடியா பண்ணும்போது அதை பற்றி அப்சர்வ் பண்ணி வேலூர் காட்பாடி அந்த பக்கம் பார்டருக்கு அந்த பக்கம் சித்தூர். ஸோ சித்தூர்லேருந்து ஒருத்தன் வந்து இங்கே வந்து ஒம்பு பண்ணான்னா அவனுக்கு என்ன, இங்கேருந்து ஒருத்தன் அங்கே போய் ஒரு பிரச்சனை பண்ணால் என்ன, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி மாறும், இந்த போலீஸோட லெவல் என்ன, அந்த போலீஸோட பவர் என்ன, இவங்க இங்கே வரணும்னு என்ன பண்ணாங்க, இப்படிலாம் ஒரு விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே அந்த ஒரு ஆக்ஷன் தீம் உள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா பார்டர் ஏரியா டோட்டலாக இங்கிட்டு வந்து சூலூர்பேட்டை கிட்ட நம்ம இதை தாண்டினோடனே கும்மிடிப்பூண்டி தாண்டினோடனே வருது நெல்லூர் போகிற வழியில் ஒரு பார்டர், இந்த பக்கம் ஊத்துக்கோட்டை, அந்த பக்கம் சத்தியவேடு அங்கே ஒரு பார்டர், அதுக்கடுத்து திருத்தணி நகரி அது ஒரு பார்டர், அதுக்கடுத்து வேலூர் காட்பாடி சித்தூர் அது ஒரு பார்டர், அந்த பக்கம் குடியாத்தம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழமனூர் அது ஒரு பார்டர், இது வரைக்கும் கர்நாடகா வரைக்கும் இப்படி ஒரு பார்டர் இருக்குது. இந்த பார்டரில் என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு அனலைஸ் பண்ணுவோம். அது வேறு மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து 2 தட்டிட்டு அங்கே ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டா எவனும் அங்கே வர முடியாது. ஏன்னா அந்த பார்டருக்குள்ளே நம்ம போன வீக் தானே, அது எல்லாம் இந்தியா தான், நம்ம இந்தியா தான். பட் இருந்தாலும் வந்து ஒரு ஊர்லேயே அப்படி தானே வில்லேஜில் எடுப்போம். ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு வந்து அவன் ஊருக்குள்ளே வந்துட்டான்னா அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்குள்ளே பார்டருக்குள்ளே வரணும்னா கொஞ்சம் கஷ்டம். அப்படி தான் நம்ம ஒரு படம் பண்ணுவோம்ல. அதே மாதிரி ஸ்டேட் பார்டர் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும்
அப்படின்னு சொல்லி இது வந்து பிரியன் சார் வந்து முன்னாடி சும்மா சொல்லிட்டு இருப்பார், சார் நம்ம பார்டர் வச்சு ஒரு படம் பண்ணணும் சார், பார்டர் வச்சு படம் பண்ணணும் சார், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சார், 2 லாங்குவேஜும் மிக்ஸ் பண்ணி, ஏன்னா பார்டர்லலாம் 2 லாங்குவேஜ்காரங்களும் 2 லாங்குவேஜ் பேசுவாங்க. இது வந்து மெயினாக வந்து நாங்கள் வந்து கேரளாவை தான் அண்டர்லைன் பண்ணி திருவேண்டரம் பார்டரில் நடக்கிறதா முதல்ல ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்போம் அடிக்கடி ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம். அது மைண்டில் இருந்து தான் கதை இல்லை அந்த களம் அப்படி ஞாபகம் வந்தது. அப்போ நம்ம சரி நம்ம கொஞ்சம் காரமாக படம் எடுக்கணும், ஆந்திரா பார்டரை வச்சுருவோம், அப்போ தான் சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை கையில் எடுக்கும்போது பார்த்தா அது ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு உள்ள. ஏற்கனவே நம்ம நிறையா அங்கே திருப்பதி போகும்போது நிறைய ட்ராவல் இருக்கு இல்லையா, ரேணிகுண்டா அதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆறில் கூட நிறையா அந்த பார்டர்லாம் பற்றி பேசியிருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அதை எடுத்து